You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வசனங்களை வாசிப்பதிலும் தியானிப்பதிலும் வேதத்தை ஆராய்வதிலும் நம்முடைய நேரங்களை நாம் செலவு செய்கிறபடியால் ஆவியானவர் நம்மை வசனத்தின் மூலியமாய் பலப்படுத்துகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதோடு கூட இந்த நிகழ்ச்சியில 5 ஊழியக்காரர்கள் வந்து ஒன்னா உட்கார்ந்து கர்த்தருடைய வசனங்களை அப்படியே நம்ம ஒருவருக்கு ஒருவர் புரட்டி பார்க்கறதுனால எங்களுக்குள்ளே இவைகள் பலன் உண்டாக்குறதானால் கேட்கிற உங்களுக்கும் ஒரு பலன் உண்டாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. போன எபிசோடின் தொடர்ச்சியாய் தான் இந்த பகுதி உங்களுக்கு போடப்படுகிறது. ஏன்னா தொடர்ந்து மத்திய எழுதின சுவிசேஷம் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். போன முறை நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை 2 பகுதியாய் நமக்கு பேசப்பட்டிருக்கிறது. ஏன்னா திருமண வீட்டை குறித்து இயேசு சொன்ன காரியங்கள் அந்த இடத்தில் துல்லியமாய் மத்தேயு பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். இந்த பகுதியில 15ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து இந்த இடத்துல தேவன் பேசுகிறதையும் மத்தேயு எழுதுகிறதையும் நாம் பார்க்கிறோம். இதை குறித்து இந்த நிகழ்ச்சியில நம் மத்தியில முதலாவது ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ச்சியாக நாம் மத்தேயுவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 15 22 வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஒரு காரியத்தை குறித்து அவருடைய வாய்மொழியாகவே அவரை சிக்க வைக்க வேண்டும், அவரை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே எப்பொழுதும் அவரை சுற்றிலும் அவரை பின்தொடர்ந்து 3 கூட்டம் இருக்கும். பரிசேயர், சதிசேயர், வேத பாதகர். இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிற காரியங்களையும் அவருடைய போதனைகளையும் இவர்கள் குற்றப்படுத்தியே பின்னால சுற்றி கொண்டு இருப்பார்கள். அந்த ரீதியிலே இந்த பகுதியிலே 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படும்படி யோசனை பண்ணினார்கள். யோசனை பண்றாங்க. அவருடைய பேச்சிலே, அவர் பேசுகிற வார்த்தையிலிருந்தே அவரை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி திட்டம் தீட்டின இந்த பரிசேயர் என்ன செய்யறாங்க? தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்திலே அனுப்பினார்கள். சீஷர்கள், பரிசேயருடைய சீஷர்கள் இருக்கிறாங்க. ஏரோதியர் என்று சொன்னால் அந்த நாட்களிலே ஏரோது ராஜாவை பின்பற்ற கூட்டத்தாருக்கு ஒரு பேர் இருக்கு. இவர்கள் ஏரோதியர்கள் என்று அழைப்பார்கள். அப்படி இந்த 2 கூட்டத்தாரை இந்த பரிசேயர் இயேசுவிடத்திலே அனுப்பி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னாக்கா, அவர்கள் வந்து, போதகரே, நீ சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சணை இல்லாதவராய் இருக்கிறபடியால் எவனையும் குற்றப்படுத்த உமக்கு கவலை இல்லை என்று அறிந்திருக்கிறோம். எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று அவரை குறித்து மேன்மையாக பேசுகிறதை இங்கே பார்க்க முடிகிறது. இதை பேசின அவர்கள் இயேசுவிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? அதை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டாங்க. இந்த பரிசேயரும் 2 குரூப் அனுப்புறாங்க. சீசரையும் ஏரோதியரையும் அனுப்பி இயேசு அவர் பேசுகிற வார்த்தையிலிருந்தே குற்றப்படுத்த வேண்டும். அந்த சதி திட்டத்தின் நோக்கம் என்னன்னு சொன்னா, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ அதை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இப்ப ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டியது இல்லை என்று சொன்னால் அப்போ ராயனுக்கு விரோதமாக இவர் செயல்படுகிறார் என்று குற்றத்தை கண்டுபிடிப்பார்கள். ராயனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அப்போ உம்முடைய ராஜ்யத்தை குறித்து நீ தேவன் அல்லவா, நீ ஏன் கொடுக்கிறாய் என்று குற்றப்படுத்துவார்கள். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, இயேசு அவர்கள் துர்குணத்தை அறிந்து, மாயக்காரரே, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் என்றார். இப்போ இவங்க பேச்சுதான் பேசுறாங்க. ஆண்டவர் அவனுடைய துர்குணத்தை பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, மனிதன் பார்க்கிற விதமாக நான் பாரேன்,
மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனாகிய கர்த்தரோ உள்ளத்தை பார்க்கிற தேவன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கண்கள் வெளித்தோற்றத்தினுடைய காரியங்களை காணும். தேவனுடைய கண்கள் அப்படி அல்ல. அவர் உள்ளத்தை காண்கிற தேவன், நம்முடைய உள்ளங்களை பார்க்கிற தேவன். அப்படிப்பட்ட கண்கள் உடையவர் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு. இந்த இயேசுவிடத்தில் கேள்வி கேட்டதான இவர்களுடைய உள்ளத்தை, துர்குணத்தை கண்ட தேவன் அவரிடத்தில் ஒரு கேள்வி இவர் கேட்கிறாரு. இயேசு அவர்கள் துர்குணத்தை அறிந்த மாயக்காரரே. இவங்க யாருன்னா மாயக்காரன். ஆண்டவர் கேட்டாரு, வரி காசை எனக்கு காண்பீங்கள் என்றார். வரி கொடுக்கும்படியாய் நான் வைத்திருக்கிற காசை நீங்க எனக்கு காட்டுங்க. அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்திலே கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த வரி கொடுக்கிறதான அந்த பணத்தை நீங்க எனக்கு காண்பீங்க என்று இயேசு கேட்ட பொழுது அவர்கள் ஒரு பணத்தை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து காட்டினார்கள். உடனே இயேசு அவங்களுக்கு கேட்டாரு. அப்பொழுது அவர், இந்த சொர்பமும் எழுத்தும் யாருடையது என்று கேட்டார்கள். அந்த ஒரு பணத்தினுடைய இருக்கிறதான சொர்பத்தை, அதில் எழுதப்பட்டிருக்கிற எழுத்தை இது யாருடையது என்று கேட்டார். உடனே அவங்க சொன்னாங்க, ராயனுடையது என்றார்கள். இது யாருடையது? ராயனுடையது. இந்த சொர்பமும் இதில் எழுதப்பட்டிருக்கிறதான எழுத்தும் யாருடையது என்றால் இது ராயனுடையது. உடனே இயேசு அழகாக ஆணித்தரமாக ஒரு பதிலை சொல்லிவிட்டார். ஏன்னா இயேசுனுடைய பேச்சிலே குற்றப்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த பரிசேயருடைய திட்டம். அதற்காக 2 பேர் அனுப்பினாங்க. சீஷரையும் அவங்களுடைய சீஷர்களையும் ஏரேதூயர்களை அனுப்பினாங்க. இதை அறிந்த இயேசு அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர் எதற்கு அவர்? இவங்க சொன்ன வார்த்தைக்கு அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா, இந்த ஒரு பணத்துல சொர்பம் யாருடையதா இருக்குன்னு சொன்னா ராயனுடையதும் அவனுடைய எழுத்துமா இருக்கிறது. அப்படி இது யாருக்கு சொந்தம்? இது அவனுக்கு சொந்தம். அவனுடையதை நீங்க அவனுக்கு அப்படின்னா நீ வரி கட்டணும்னு சொன்னா இது அவனுடைய பணம், இது அவனுடைய சொர்பம், இது அவனுடைய எழுத்து, அவனுக்கு நீங்க கொடுங்க. அதே நேரத்துல ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்குன்னா அப்ப நாம் யாருடைய சாயல்? நாம் தேவனுடைய சாயல். ஆகையால ஆண்டவர் தெளிவா அழகா சொல்றாரு, ராயனுடையதை சொர்பமும் எழுத்தும் அவனுக்குரியது, அவனுக்கு செலுத்துங்கள். தேவனுடையதை தேவனுக்கு செலுத்தினா தேவன் ஆதியாகத்தை பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மை மனுஷனை படைத்தார், அவனை தேவ சாயலாகவே படைத்தார். அப்படி என்ன நாம் யாருடைய ரூபத்தில் இருக்கிறோம்? தேவனுடைய ரூபத்தில் இருக்கு. அப்படி என்னால் தேவனுடைய ரூபத்திலே படைத்த நம்மை நீ தேவனுக்கு செலுத்து. நீ உன்னை யாருக்கு செலுத்து? எனக்கு நீ செலுத்து. அந்த ரூபாவை அவனுடைய சொர்பமும் அவனுடைய எழுத்து அதை அவனுக்கு செலுத்து என்று சொல்ல தெளிவாக அவங்க கேட்ட. குற்றப்படுத்த வேண்டும், அவங்க தெரிந்து கொள்வதற்காக கேட்கல, குற்றப்படுத்த வேண்டும் என்றான் கேட்டாங்க. வரி கொடுத்து கரெக்டா வானாவா என்று அதை பற்றி கேட்கல. இவர் வாயிலிருந்து என்ன வருகிறது, இவர் பேச்சில் என்ன வருகிறது, இதை வைத்து குற்றப்படுத்த வேண்டும் என்றுதான் கேட்டாங்க. அவர்கள் கேட்ட கேள்விக்கு தக்க பதிலை சொன்னவர் தேவனாகிய கேட்ட. ராயனுடையதை ராயனுக்கு செலுத்து, தேவனுடையதை. அது போல நம்முடைய வாழ்க்கையில கூட உலகத்துக்குட்பட்டதை உலகத்துக்குரியது, அது நமக்கு தேவையில்லை. அது போல நாம் எல்லாம் தேவனுடையவர்கள், தேவ சாயல இருக்கிறவங்க. ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டிகனா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதியவைகள் ஆயின. தேவன் நம்மை படைக்கும் பொழுது தேவ சாயலாகத்தான் படைத்தார். ஆனா பாவம் செய்து கெட்டு போய்விட்டோம். ஆனால் கிறிஸ்து இயேசுவை பிதாவாகிய தேவன் தன் குமாரனை அனுப்பி அவர் மூலமாக நமக்கு ஒரு சாயலை தந்தார். என்ன சாயல்னா கிறிஸ்துவின் சாயல். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டிகனாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதியவனாயின. அப்படி என்றால் மீட்கப்பட்ட நாம் கிறிஸ்துவின் சாயலை தரித்திருக்கிறோம். நாம் தேவனுடையவர்கள், தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டும், தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்த வேண்டும், தேவனுக்காக நாம் எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்கணும். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையவர்களாக நாம் தேவனுக்கு நாம் செலுத்த வேண்டும். செலுத்துகள் என்றார். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அவரை விட்டு போய்விட்டார்கள்.
அப்ப இந்த பகுதியில நம்மை குற்றப்படுத்த வேண்டும் என்று பல ரீதியிலே சாத்தான் பலர் எழுப்பி கொண்டிருக்கிறான். அவர்களுக்கெல்லாம் நாம் சுயமாக மாம்சத்தில் எந்த பதிலும் சொல்லிவிட முடியாது. நமக்கு தேவன் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி நமக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியாகிய தேவன் மாத்திரமே. அப்ப இந்த பகுதியில ஒரு குறிப்பிட்ட காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ராயனுக்குரியது ராயனுக்கும் தேவனுக்குரியது தேவனுக்கும். அதுதான் பாஸ்டர் அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ராயனுக்குரியது ராயனுக்குன்னா காயின்ல இருக்கிறது ராயனுடைய சுரூபமும் எழுத்தும் இருக்கிறது, அதை ராயனுக்கு செலுத்தி விடுங்கள். ஆனால் நம்ம மேல அவருடைய சாயல் இருக்கிறது, அவருடைய எழுத்து நம்ம மேல எழுதப்பட்டிருக்கிறது. நாம் நம்மை தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்பதை தேவன் இந்த பகுதியில விளக்குகிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா சதுசேயருங்க வராங்க. அவங்க ஒரு காரியத்தை இயேசுகிட்ட கேட்குறாங்க. 23ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பரிசேயங்க வந்தாங்க, அதுக்கப்புறம் டாக்ஸ் கலெக்டர்ஸ் அப்படி வந்தாங்க. ஆனால் இப்போ வந்து சதிசேயர்கள் வராங்க. இதை குறித்து நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் விளக்கி சொல்லப்படுறாங்க. இந்த 23ஆம் வசனம் முதல் 33 வரைக்கும் உள்ள வாக்கியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வாழுறாங்க கணவன் மனைவி, அது முடிந்த கணவன் வாழ்க்கை, கணவன் மனைவி குடும்பம் இருக்கும்போது கடைசியில் மரித்து போகிறாங்க. மரணத்துக்கு பிறகு ஒரு காரியம் என்ன என்கிற ஒரு விஷயம் வசனத்தை படிக்கும்போது புரிந்து கொள்ளலாம். 23ஆம் வசனம், உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து. இதற்கு முன்ன பரிசேயரை குறித்து பார்க்கிறோம். அந்த பகுதியில் ஏரோதியரை குறித்து பார்க்கிறோம். ஏரோதியர் யார்? ஏரோதினுடைய காரியங்களை கடைபிடிக்கிறவர்கள். அப்போ அவங்க யாருன்னா ரோம ஆளுகைக்குட்பட்ட காரியத்தை முக்கியப்படுத்துகிறவங்க. சரி, பரிசேயர் யாரு? அந்த 5 ஆகமங்கள் அதை முக்கியப்படுத்தி அதிகமாக படித்து அதில் வளரக்கூடியவங்க. ஆனால் அவங்க அதன்படி வாழுறாங்களோ வாழலையோ அவங்க கேள்விகளை அதிகமாக கேட்பாங்க. அடுத்த பகுதி சதுசேயர். இவங்க யாருன்னா வசனமே சொல்லுது, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவங்க, பிடிவாதமா. ஆனால் பரிசேயர் பேசும்போது சதுசேயர் பேச மாட்டாங்க, சதுசேயர் பேசும்போது பரிசேயர் பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேருடைய கருத்துக்களும் ஒத்து வராது, அடிக்கடி மாட்டிக்குவாங்க இவர்களுக்குள்ள. அப்ப இந்த உயிர்த்தெழுதலை குறித்து அவங்க தொடங்கும் போதே இவர்களுக்கு தெளிவா அப்போஸ்தல நடபடிகள் 23:8 படிச்சு பார்த்தீங்கன்னா இதை குறித்த காரியம், இவங்க யாரு, இவங்க எதுல பிடிவாதமா இருப்பாங்கன்னு அப்போஸ்தலர் 23:8 பார்க்கிறோம். அப்போ இந்த என்ன கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட வந்து, அவங்களும் போதகர்கிட்ட தான் கேட்டாங்க. இந்த இவர் என்ன ஆனால் சதுசேயர் ஆண்டவர்கிட்ட அதிகமாக கேள்வி கேட்க மாட்டாங்க, அதிகமாக கேட்கறது இல்லை. ஏன் தெரியுமா? இவங்க யோவான் மூலமாக ஞானஸ்நானம், விரியன் பாம்பு குட்டிகளே வரக்கூடிய கோபத்துக்கு உங்களை தப்புவிக்க வழிகாட்டுறது யாருங்கிற செய்தி கொடுத்த போது இவங்க அங்கே ஞானஸ்நானத்துக்கு வந்தவங்க. மத்தேயு 3:7 பார்க்க முடியும். 3:7 அந்த எச்சரிப்பின் செய்தியை கேட்டு ஆண்டவர்கிட்ட யோவான் ஸ்நானங்கிட்ட வந்தவங்க. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட ஒருத்தவனுக்கு ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் தன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக வேண்டும் என்று மோசே சொன்னாரே. ஒரு கேள்வியை கேட்குறாங்க, என்ன? ஒரு கணவன் ஒரு மனைவி, அந்த கொஸ்டின் எழுப்புறாங்க. ஒரு நபருக்கு திருமணம் ஆன பிறகு சந்தானம் என்பது பெண் வரிசையை சொல்ல மாட்டாங்க, ஆண் வர்க்கம், ஆண் பிள்ளைகளை பற்றி தான் சொல்லுவாங்க. பெண் பிள்ளைகள் எத்தனை இருந்தாலும் அதை நம்ம வேதத்திலேயே பெண்களை பற்றி பார்க்கும்போது வரிசைப்படுத்தி சொல்லும் போதெல்லாம் ஆண்களை பற்றி தான் சொல்லியிருக்கும். அப்போ அந்த ஆண் வரிசை அப்படின்னு வரும்போது அதை மோசே இப்படி சொல்லியிருக்காரே, ஒருத்தர் செத்து போன ஒரு மனைவியை விவாகம் பண்ணி குழந்தை இல்லாமல், குழந்தைன்னா அந்த குறிப்பாக ஆண், அந்த சந்ததி ஆண் பிள்ளை இல்லைன்னா அது என்ன அப்படின்னு சொல்லும் மோசே சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு எங்கே சொல்லியிருக்கிறாரு? உபாகமம் 25ஆம் அதிகாரத்தின்
5 முதல் 10 வரைக்கும் இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கு சொல்றாரு. அப்போ அதுக்கு தான் கொஞ்சம் விளக்கம் சொல்றாங்க. எங்களுக்குள்ள ஒரு சகோதரர் இருந்தாரு, எங்களுக்குள்ள முதல்ல கேள்வியை எழுப்பினார். கேட்டுட்டு எங்களுக்குள்ள ஒரு சகோதரர் இருந்தாரு, மூத்தவன் விவாகம் பண்ணினான், அவரு மரிச்சு போயிட்டாரு, பிள்ளை இல்லை. தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு விட்டு போனான். இதே போல 7 பேருக்குன்னு வச்சு 7 பேருக்கும் முதல்ல ஒரே பெண்ணு ஒன்று, ஆண் பெண்ணு ஒன்று, ஆண்கள் 7 பேர். ஒரே ஒரு இந்த காரியம் மோசேயின் மூலமாய் தேவன் கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்திலே சொல்லப்பட்டதான ஒரு பிரமாணம். அதான் ஒருவனுக்கு திருமணமாகி அவன் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவன் மரித்து விட்டால் அடுத்தபடியா அவனுடைய சகோதரன் அவளை திருமணம் செய்யணும். அவளுக்கும் குழந்தை இல்லாம மறிச்சிட்டானாக்கா அவனுடைய குடும்பத்துக்கு உட்பட்டவர்கள், அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாம மறிச்சிட்ட பிறகு அவனுடைய அந்த குடும்பத்தினுடைய வாரிசு இல்லாமல் போகாதபடிக்கு நீ திருமணம் செய்யலாம் அப்படின்னு மோசேயுடைய பிரமாணம். அதை வச்சுதான் இந்த சதிசெயர் இயேசுவை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டம் தீட்டி கேட்கிற கேள்விதான் அது. அதான் ஏன்னா இவங்க அதை படிச்சவங்க. அந்த பெரிய மக்லோன் அதை இறந்த பிறகு பெண்ணு அந்த ரூத்து வந்தாங்க. ரூத்து வந்த பிறகு உனக்கு ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நகோமி ஆயத்தப்படுத்துகிறாங்க. அப்போ போவாஸ்கிட்ட போயாச்சு, ஐடியா கொடுத்தாங்க நகோமி. போவாஸ்கிட்ட போன பிறகு அவங்க இப்போ பக்குவமாக இருக்கு. அப்போ சொல்ல பிறகு போவாஸ் என்ன சொல்கிறாரு, நீ சொல்கிறது சரி, நீ நல்லதெல்லாம் நல்லதில் தான் இருக்கிற, ஆனால் எங்களுடைய முறை இப்படி இருக்கு, முறை. ஏன்னா ஃபஸ்ட்டு அப்புறம் இதுன்னு அவன் ஒத்துக்கலைன்னா திரும்ப அந்த உரிமையை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி தான். அங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த நகோமி விஷயத்தில் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, நானும் ஒரு புருஷனை அறியேன், இனிமே எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு நகோமி சொல்லுவாங்க. இனிமே எனக்கு குழந்தை பிறந்து அதை உனக்கு நான் திருமணம் பண்ணி கொடுக்கறதுக்கு என்னால் முடியாதுன்றாங்க. அப்படின்னா அவங்க முறைமையின்படி ஒருவேளை அந்த பெண்கள் இருப்பார்கள் ஆனால் அதுக்கு பிறகும் இவருக்கு ஒரு ஆண்மகன் பிறக்குமானால் அவர்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உரிமை இருந்தது. சின்னவனா இருந்தா கூட அவங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். சரிங்க, இவங்க கேக்குறாங்க. அப்ப இந்த உயிர்த்தெழுதல் வருஷம் வரும்போது பெண்ணு ஒண்ணு, அந்த வாரிசு வருவதற்கு இந்த மெத்தட மோசே சொன்னதை இப்படி இருக்குதுன்னு அவன் கேட்டான். அதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வேதத்தை சரியா புரிஞ்சுக்கல, எதுக்கு எடுத்ததும் கொஸ்டின் எழுப்புறீங்க. உங்களுக்கு வேதத்தை தெரிந்தவர்கள் இதை போல கேள்வி எழும்ப மாட்டாங்க, குழம்பிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ வேத வசனம் என்ன சொல்லுது, உயிர்த்தெழுதலை குறித்து அந்த 29 சொல்றாரு, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் தப்பான எண்ணம், அன்றைக்கும் அவ்வளவுதான் இன்றைக்கும் அவ்வளவுதான். வேதம் குழப்பமானது இல்லை. தெளிவா பழைய ஏற்பாடோ புதிய ஏற்பாடோ படித்து புரிந்து கொண்டால் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். கேள்வி எழுப்ப வாய்ப்பு இல்லை. சொல்லிட்டு தான் சொல்றாரு, உயிர்த்தெழுதல கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவள் பரலோகத்தில் தேவ தூதர்களைப் போல அவ எத்தனை. அப்ப இன்னொரு இடத்துல சொல்லும் போது, இந்த கேள்வி எழுப்பும் போது மத்தேயுல இதிலே சொல்லும் போது, உங்க இருதய கடினத்தை நிமித்தம் மோசே சொன்னாருன்னு சொல்லுவாரு. அதாவது அந்த திருமணத்தை குறித்து, டிவோர்ஸ் குறித்து பேசும்போது அதை சொல்லும் போது, உங்க இருதய கடினத்தை நிமித்தம் அவர் இப்படி சொன்னாரு அப்படின்னு. இங்க குற்றம் கண்டுபிடிக்கும் போது வேத வசனத்தை நீங்க அறியாததுனால இதை போல எண்ணம் கொள்றீங்க. பரலோகத்துல நீ எத்தனை பேரை கல்யாணம் பண்ணிட்டாலும் எந்த நிலை இருந்தாலும் பரலோகத்துல என்ன இருக்குன்னு சொன்னா இல்லை, இல்லை, தேவ தூதரை போல இருப்பாங்க. அதே நேரத்துல 31 சொல்றாரு, மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லும் போது, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாய் இருக்கிறேன். தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒரு நாளும் வாசிக்கவில்லையா? தேவன் யார் தெரியுமா? மரித்தோருக்கு தேவனாய் இல்லாமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார் என்று கேள்வி கேட்டவர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் உள்ள வார்த்தைகளையும் சுட்டி காட்டி, அவர் வேத வசனத்தை நீங்கள் அறிந்து கொண்டு தெளிவடையுங்கள் என்று சொல்லி உயிர்த்தெழுதல் இருக்கிறது. இவங்க உயிர்த்தெழுதல் தான் நம்புறாங்க. அதனால அந்த உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லிட்டு, மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறேன்னு சொன்னார். அவங்க அதை கேட்டாங்க. அவர் போதகத்தை குறித்து
ஆச்சரியப்பட்டார்கள் என்று இந்த வேத பகுதியிலே சொல்லப்படுது. அப்ப இந்த பகுதியில விளக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த பகுதிகளிலே 23ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை சொல்லப்பட்ட காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இந்த இடத்துல வேத பாதகர்கள் வருகிறார்கள். 34ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரை அதை குறித்து நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நம்ம மத்தியில ரெவரண்ட் மில்கி சேதகவங்க பேச போறாங்க. பிரியமானவர்களே, தொடர்ச்சியாக நாம் 22ஆம் அதிகாரத்திலே ஒவ்வொரு பகுதிகளாக நாம் பார்த்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து பரம ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன பிற்பாடு இங்கே பரிசேயரும் சதுசேயரும் நியாய சாஸ்திரிகளும் ஆண்டவரை சோதிக்கும்படியாக அவரவர் ஆண்டவரை கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் நல்லா படித்த நல்ல ஒரு எஜுகேட்டடா இருந்தபடினால எப்படி ஆகிலும் இவரை சிக்க வைக்க வேண்டும். இவங்களுடைய குறிக்கோள் என்னன்னா, எப்படி ஆகிலும் இவரை சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி பாருங்க. அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படும்படிக்கு யோசனை பண்ணி எப்படி ஆகிலும் இவரை மடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்விகளை கேட்கிறார்கள். ஆண்டவர் அதுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ இந்த இடத்துல வரும்பொழுது 34ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் நியாய சாஸ்திரிகளில் ஒருவன் இயேசுவை சோதிக்க முடியாது. இப்ப இதுவரைக்கும் பரிசேயரும் சதுசேயரும் கேட்டாங்க. அவங்க மடங்கடிக்கப்பட்டார்கள் என்று அறிந்து அவர் சதுசேயரை வாயடித்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி. இந்த நியாய சாஸ்திரி யார் என்று சொன்னால், மோசேயினுடைய நியாய பிரமாணத்தில் தேறினவர்கள். மோசேயினுடைய நியாய பிரமாணத்தை கரைச்சு குடிச்சவங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவன் ஒருவர் கேட்கிறான், போதகரே, நியாய பிரமாணத்தில எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். 10 கற்பனைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். இதுல எந்த கற்பனை பிரதானமானது? இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அப்ப பாருங்க, ஆண்டவராகிய தேவன் அவரிடத்துல பரீட்சையில ஆண்டவர் தேறிவிட்டார். இந்த பரீட்சையில இந்த டெஸ்ட்ல ஆண்டவர் தேறிட்டார். தேறிட்டு ஏற்கனவே இவங்களுக்கு பதிலை சொல்லி சொல்லி ஆண்டவர் தேறினவரா மாறிட்டாரு. இப்ப அந்த நியாய பிரமாணத்தின் இருதயத்திற்கே சென்று தேவன் தந்த அனைத்து கற்பனைகளையும் அடிப்படையாக ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அன்பிலே எல்லா கற்பனைகளையும் அடங்கி இருக்கும். இதை நீங்க உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது கூட, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்போ ஆண்டவர் அங்கேயே அன்பிலே அதை கொண்டு வந்தார். அதே லேவியராகமம்ல 19ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது, பழிக்கு பழி வாங்காமல் உன் ஜனபுத்திரத்தின் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்றாரு. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா அன்பு அப்படின்னு சொல்லி அங்க ஒரு காரியத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டார். இப்ப இவங்க ரோமர்ல நம்ம பார்த்தோன்னு சொன்னா, ரோமர் 13ஆம் அதிகாரத்துல 8லிருந்து 10வது வசனம் வரைக்கும், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனைகளையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற ஒரே வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. இப்ப இவ்வளவு காரியங்கள், கொலை, விபச்சாரம், பொய் சாட்சி, இச்சை, இதெல்லாம் அன்பா இருந்தா யாரும் அவங்களுக்கு செய்ய மாட்டாங்க. அப்ப அன்புல குறை உள்ளவர்களாக இருந்தா கொலை வருகிறது, பாவம் உலகத்துல வருகிறது. அப்ப ஆண்டவர் பாருங்க, அன்பினாலே இதை கொண்டு வந்தது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. 10வது வசனம், ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது சொல்றாரு. அப்ப இந்த வசனங்களிலே நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் அழகா சொல்றாரு, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவையாக. இது முதலாம் கற்பனை. 38வது வசனம், இது முதலாம் கற்பனை. அதுக்கு ஒப்பனையாக இன்னொரு இருக்கிறது. இயேசு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 39வது வசனத்துல,
இதுக்கு ஒப்பனையாக இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. நீ அன்பு கூறு பண்ணிட்டாரு. ரெண்டாவது என்னன்னா, உன்னை நீ நேசிக்கிறது போல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்துல நீ அன்பு கூறுவாயாக. இப்போ நம்மள அடிச்சுக்க மாட்டோம், நம்ம காயப்படுத்திக் கொள்ள மாட்டோம். ஏன்னா நம்ம we love ourselves, நம்ம அழகுபடுத்திக்கிறோம், நம்ம நேசிக்கிறோம். அதனால நம்ம காயப்படுத்திக் கொள்ள மாட்டோம். அதை தான் ஆண்டவர் சொல்லிட்டார், உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இப்ப இந்த ரெண்டு காரியங்களிலே ஆண்டவர் இவ்விரண்டு கற்பனைகளிலும் வசனத்துல பார்க்கும் பொழுது, இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமாணம் முழுமையும் தீர்க்கதரிசிகளும் அடங்கி இருக்கிறது. இப்போ அந்த அன்புல ஆண்டவர் அடங்கிட்டாரு பாருங்க, அன்பின் பிரமாணத்துக்குள்ள ஆண்டவர் அடங்கிட்டாரு. இந்த ரெண்டிலும் நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. மத்திய 7ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்பொழுது, ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள், இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும். சில பேர் நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க. சில பேர் யாருன்னா நம்மளுக்கு இது கொடுப்பாங்களா அது கொடுப்பாங்களா, இவங்க கையில இருந்து ஒண்ணுமே வெளியே போவாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மற்றவங்களும் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்களோ நீங்க அதை செய்யுங்க அவங்களுக்கு அப்படின்னு கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனம் அன்பில தான் இருக்கிறது என்பதை ஆண்டவர் இங்கே ஆணித்தரமாக சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல இந்த ரோமர்ல நம்ம வாசிச்சோம் இதே வசனத்தான். இன்னொரு 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19, 20, 21 பார்க்கும் பொழுது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று தாம் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரிடத்தில் அன்பு கூறாதிருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவராலே நாம் பெற்றிருக்கிறோம். காண்கிற சகோதரத்திலே நாம் அன்பு கூற வேண்டும், அப்பதான் காணாத தேவனிடத்தில் நாம் அன்பு கூற முடியும். இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் நமக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறார். அப்ப இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொன்ன உடனே அவங்களும் வாயடிச்சுட்டு போயிட்டாங்களாம். அவர்களும் நியாய பிரமாணத்தினாலே சோதிக்கலாம். இந்த நியாய சாஸ்திரி கேட்கிறான், அவனால ஒன்றுமே சொல்ல முடியல. ஆண்டவர் சொல்றாரு, நீ பிறனிடத்தில் உன்னை நீ முதலாவது பிறனிடத்துல அன்பா இருப்பாயாகன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது உன்னை நேசிக்கிறது போல பிறனிடத்துல நீ அன்பா இருப்பாயாக சொல்ற. இதை சொன்ன உடனே அவனால் ஒன்றுமே பேச முடியவில்லை. அப்ப இந்த இடத்துல இந்த பகுதி நாம் பார்க்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடு கூட நீ நேசிப்பாயாக என்றாரு. அடுத்தது, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறரையும் நீ நேசிப்பாயாகன்னு சொல்லுகிறார். அவராலையும் எந்த பதிலும் கொடுக்க முடியல. அப்ப இந்த பகுதியில் நீங்க பார்ப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பரிசேயர்கள் வருகிறார்கள், அப்புறமா சதிசேயர்கள் வருகிறார்கள். அப்போ பரிசேயர்களால இந்த நியாய சாஸ்திரி அனுப்பி வைக்கப்பட்டு அவர் அந்த இடத்துல பேசி அவரும் கேள்வி பதிலை சொல்ல முடியாமல் போய்விடுகிறார். அதுக்கப்புறமா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அதை தான் நமக்கு 41ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நம்ம மத்தியில பிஷப் பெனியசை அவர்கள் பகிர்ந்து கொள்வார். 15வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரையிலும் பரிசேயர்கள் இயேசுவை சோதிக்கும்படி வார்த்தையிலேயே அவரை கவிழ்த்தணும் அப்படின்னு நினைச்சு கேள்விகளை கேட்கிறாங்க. அது மட்டுமல்லாதபடிக்கு சோதிக்கும்படியாகவும் அவரை சோதிக்கும்படியாகவும் கேள்விகளை கேட்டதாக 15வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரையிலும் வாசிக்கும் பொழுது, அவர்கள் கேள்வி கேட்ட பிறகு ஆண்டவர் சொன்ன பதிலுக்கு அவர்களால் திரும்ப ஒண்ணுமே என்ன பண்ண முடியல, பேச முடியல, அமைதியா வாய் அடைச்சு போறாங்க. ஆனா இப்ப என்ன பண்றான்னு கேட்டா, ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். எவ்வளவு நேரம் அவர்கள் கேள்வி கேட்டார்கள், இப்போது ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். அப்படிப்பட்ட கேள்வி என்ன என்று கேட்டால், 41வது வசனம், பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அப்போ கிறிஸ்துவ பற்றி உங்களுடைய நினைப்பு என்னையா, கிறிஸ்துவ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நாங்க கேள்வி கேட்கும்போது, அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அப்போ தாவீதின் குமாரர் என்று சொன்னாங்க. ஆனா கிறிஸ்துவை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்
என்று அவர் கேள்வி கேட்கும்போது அதுக்கு அவங்களால என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியல. ஆனா கிறிஸ்து என்பவர் யார் என்பதை குறித்து வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது, உதாரணமாக ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறது, அவர் நாமம், யாருடைய நாமம்? கிறிஸ்துவுடைய நாமம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லி கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இவர்களால் அந்த பதில் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியாம போய்விட்டது. அது மட்டுமல்ல, அப்படிக்கு கிறிஸ்துவை குறித்து வேதத்துல அநேக இடத்தில் இருந்தாலும் நாம இது நேரம் குறுகி இருக்கப்படினால் வேகமாய் படிக்க, அதற்கு அப்படி அங்கே சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என்ன? அவர் தாவீதின் குமாரன். பதில் சொல்லிட்டாங்க. அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறாரே. அப்போ தாவீதின் குமாரன் என்றால், குமாரன் போயிட்டு குமாரனை தகப்பன் ஆண்டவர் சொல்லலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. இதுல ஒரு குழப்பங்கள் ஏற்படலாம். என்னன்னு கேட்டா, தாவீதின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கதே, அப்போ கிறிஸ்துவை தாவீது குமாரன் என்று அங்கே அறிக்கை செய்யப்பட்டாலும், அப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? அந்த கிறிஸ்துவை ஆண்டவன் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு. யாருங்க ஆண்டவன் சொன்னதா? தாவீது. எப்படி அப்படின்ற ஒரு குழப்பம் அங்க வருது. அப்போ அதற்கு என்ன பதில் என்று கேட்டால், யோவான் 8வது அதிகாரத்துல அதற்கு தெளிவான ஒரு பதில் இருக்குது. யோவான் 8வது அதிகாரம் 58வது வசனத்தை பாருங்களேன். யோவான் 8வது அதிகாரம் 58வது. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னே நான் இருக்கிறேன். அப்ப யார் மூத்தவரா இருக்காரு? இயேசு. அப்போ இயேசுவை ஆண்டவர் தாவீது சொன்னதுல தவறே கிடையாது. அப்போ அங்க சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என்ன? ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது தாவீது இந்த இயேசுவை, கிறிஸ்துவை ஆண்டவனே என்று சொன்னதுக்கு தவறு இல்லை என்பதை அங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறது. மாத்திரமல்ல, இங்க பாருங்க 45வது வசனம், தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க, அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி அப்படின்றதுக்கு தான் இப்ப ஆதாரத்தை காட்டினோம். யோவான் 8வது அதிகாரம் 58வது வசனம். அப்ப பாருங்க, அதற்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 44வது வசனம், நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரையிலும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவனோட சொன்னார் என்று சொல்லி இருக்குது. அப்ப அது எங்க சொல்லி இருக்குன்னு பார்த்தா 110வது சங்கீதம் முதல் வசனத்துல அதை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, ஆண்டவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் இவர்களால் மறு உத்தரவு சொல்ல முடியவில்லை. இந்த நேரம் வரையிலும் அவர்கள் கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி கேட்ட பிறகு ஆண்டவர் பதில் சொன்னாரு. திரும்ப அவங்களால என்ன பண்ண முடியல, பேச முடியல. இப்போ இயேசு கேட்ட கேள்விக்கு அவங்களால என்ன பண்ண முடியல, பதில் சொல்ல முடியல. காரணம் என்னன்னு கேட்டா, ஆண்டவர் கேள்வி கேட்பாருனாக்கா நம்மால என்னைக்குமே பதில் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதாவது ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்ன பாஸ்டர், அவங்களே கேள்வி கொண்டு வராங்க, அதுக்கு ஒரு பதில் கொடுக்கறதுக்கு அவங்களால மறுபேச்சு பேச முடியல. இப்ப இவரு கேட்கிற கேள்விக்கும் மறுபேச்சு அவங்களால. அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? யோபு கிட்ட ஆண்டவர் பேசுறாரு, கேள்வி கேட்கிறார். ரொம்ப ஒரு என்ன உற்சாகமான ஒரு பகுதி இது. யோபு 38வது அதிகாரம், 39வது அதிகாரம், 40வது அதிகாரம், 41வது அதிகாரத்துல எல்லாம் இவ்வளவு நேரம் யோபு கேள்வி கேட்டுனதுதான். இப்போ யோபு கிட்ட ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வி எப்படி இருக்குன்னு கேட்டா 38வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு கேட்கிற கேள்வி, இப்போதும் புருஷனை போல எடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல். இதே போலதான் இயேசு என்ன பண்றாரு, கேள்வி கேட்கிறாரு. இங்க ஆண்டவர் யோபு கிட்ட கேள்வி கேட்கிறாரு, நீ என்ன பண்ணு, நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு என்ன பண்ணு, உத்தரவு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு யோபு 38:4 நான் பூமியை அஸ்திபாரம் படுத்தும் போது நீ எங்கே இருந்தாய், நீ அறிவாளியானால் அது எனக்கு அறிவி. அப்போ தேவன் கேட்கிற கேள்விக்கு யோபு என்ன பண்ண முடியல, பதில் சொல்லவே முடியல. அடுத்து பாருங்க, இன்னும் அந்த அதிகாரத்தை, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் போயிட்டு முழுவதும் படிச்சு பாருங்க.
ஆண்டவர் சராமரிய கேள்வி கேட்கிறார். அது எந்த அதிகாரம்? 38வது அதிகாரத்திலிருந்து 41வது அதிகாரம் வரையிலும் நீங்க பாருங்க. 41வது அதிகாரம் முழுவதுமாய் லிவியதானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் படைக்கும் போது நீ எங்க இருந்த, நட்சத்திரத்தை உருவாக்கும் போது நீ எங்க இருந்த, எந்த கேள்விக்கும் யோபால என்ன பண்ணல, பதில் சொல்ல முடியவில்லை. அதிலே பாருங்க 20வது வசனம். அதன் எல்லை என்னது என்று உனக்கு தெரியுமா? பூமியை நான் அஸ்திவாரப்படுத்தினேன், அது எங்க இருக்குன்ட்டு உனக்கு தெரியுமா? எல்லையை உண்டாக்குனேன், உனக்கு தெரியுமா? நீ அப்போ நான் அதெல்லாம் படைக்கும் போது நீ எங்க இருந்த? கேட்டுட்டே இருந்தவன் கடைசியில என்ன பண்ணிட்டான்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு, என் காதுகளினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்போது என் கண்களால் காண்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டே வரும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு. அது என்னன்னு கேட்டா 40வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்றாரு, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்வேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். இப்ப இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டாரு? வாய் பேசிட்டே இருந்தவர். இப்போ ஆண்டவர் கேட்ட கேள்விக்குனால என்ன பண்ண முடியல, பதில் சொல்ல முடியாம அவர் என்ன பண்றாரு? நான் நீசன், நான் ஒன்று செய்வேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன். அப்ப என்ன அர்த்தம்? தேவன் கேட்கிற கேள்விக்கு நாம என்ன பண்ண முடியாது, பதில் சொல்ல முடியாது. எங்க பரிசேயர்கள் கூட அப்படிதான். ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டு எப்படியாவது அவரை சிக்க வைக்கணும் அல்லது குறை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல காரியங்களை, பல கேள்விகளை இந்த 22வது அதிகாரத்துல கேட்டுட்டே வந்தவங்க. இப்ப ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு உங்களால என்ன பண்ண முடியல, பதில் சொல்ல முடியல. அதற்கு மறு உத்தரம், ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதிருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. இப்போ ஆண்டவர் கேட்ட கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு துணிச்சல் வரக்கூடாதுங்க. அவர் என்ன சொல்றாரு அதை என்ன பண்ணணும், கேட்கணும். அவர் சொல்லுகிறபடி நாம் செய்ய வேண்டும். ஆனால் இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா அநேகர் ஆண்டவர்கிட்டே என்ன பண்ணுவாங்க, குற்றம் கண்டுபிடிப்பாங்க. அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் ஆதாமியாவால பார்த்து கேள்வி கேட்கும் போது ஆதாம் பார்த்து கேட்கிறாரு, நான் புசிக்க கூடாது என்று விளக்கின கனியை புசித்தாயோ அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அவன் என்ன செய்திருக்கணும், பதில் புசித்தேன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், ஆண்டவர்கிட்ட தேவரீர் தந்த ஸ்ரீயானவள் கொடுத்தால் நான் புசித்தேன். அப்போ மதப்படி யார் மேலன்னு கேட்டா ஆண்டவர் மேல போடுறான். தேவரீர் தந்த ஸ்ரீயானவள். இன்றைக்கு அநேக நேரங்களில் ஆண்டவர் மேல பழி போட்டு ஆண்டவர் மேல குறை கண்டுபிடிக்கணும்ட்டு மனிதன் நினைப்பான். ஆனால் தேவன் கேள்வி கேட்கும்போது நம்மால் என்ன செய்ய முடியாது, பதில் சொல்லவே முடியாது. அப்போ தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நடக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசோத்து வழி நடத்த உள்ளவர். அப்போ இந்த பகுதியில் உள்ள வசனங்கள் நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. பரிசேயர்கள், சதிசேயர்கள், நியாய சாஸ்திரி வந்து கேள்வி கேட்டதும், இயேசு இந்த இடத்துல கடைசியாய் அவர்களை கேட்டதுக்கும் எதுவுமே அவர்களால் பண்ண முடியல. அந்நாள் முதல் அவர்கள் அவரை கேட்க துணியவில்லை என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ரொம்ப அழகா இந்த வசனங்கள் எல்லாம் விளக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வசனத்தை நாம் வாசிக்கிற முறையிலும் 4 பேர் இப்படி உட்கார்ந்து பேசும்போது, வசனத்தை பேசும்போது நிறைய சந்தோஷமான காரியங்கள் எல்லாம் நிறைய தெரிந்து கொள்ள, இருதயத்துல பதிய தேவன் உதவி செய்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கொள்ளுங்க. வசனங்களை கேட்பீங்க, வசனத்தின்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். இவ்வளோ நேரம் ஊழியக்காரர்கள் எல்லாம் நம்ம மத்தியில் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வசனங்களை விளக்கி சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. இப்போ அடுத்த பகுதியில் நாம் 23ஆம் அதிகாரத்துக்குள்ள, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்துக்குள்ள நாம் தியானத்துக்காக போகிறோம். அதுவரை இப்போது நாங்கள் உங்கள்கிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.